எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் ஈஸியா நம்பர். இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 9th ஹோட்டல் கொஷின் பேப்பர், மாடல் கொஷின் பேப்பர். இதுக்கு முன்னாடி நடந்த கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி தமிழ் வந்து போட்டாச்சு. இப்போ இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கு. அது மாதிரி 9th கொஷின் பேப்பர் வந்து 100 மார்க்குக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒன் வேர்டு தான் எல்லாருக்குமே. இந்த கொஷின் பேப்பர் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தால் நீங்கள் தெரியும். ஒன் வேர்டு ஃபஸ்ட்டு சினானிம்ஸு. ஓகேவா? சினானிம்ஸு. அடுத்து வந்து இந்த சஃபிக்ஸ் வேர்ட்ஸு, ஹோமோஃபோன்ஸு, ப்ரிப்போசிஷன், ப்ரிப்போஷனல் வெர்பு, ப்ரிப்போஷனல் ப்ரேசஸ்ஸு, அந்த மாதிரி ஒன் வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு 14 ஒன் வேர்டு வந்து கேட்குறாங்க பார்ட் 1ல். பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு பார்ட் 2லே செக்ஷன் 1 செக்ஷன் 2 அந்த மாதிரி ஃபாலோ ஆகுது. பார்ட் 2ல் வந்து செக்ஷன் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க? ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங் கொஸ்டின் கொடுத்து 2 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து செக்ஷன் 2ல் என்ன கேட்டிருக்காங்க? ரீட் த ஃபாலோவிங் செட் ஆஃப் பொயட்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொயட்டிக் லைன்ஸை கொடுத்துட்டு வந்து அதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இது வரைக்கும் நடத்துகிற போயமில் வச்சு அந்த போயத்தை படிச்சிருந்தா உங்களுக்கு கரெக்டாக அதுக்கான இது வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து யாருக்கு எதுக்கு கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும். அதை மாதிரி 5 கொடுத்துட்டு உங்களுக்கு 4 இல்லை 5 கொடுப்பாங்க. அதில் 3 எழுதணும் நீங்கள். அடுத்து வந்து செக்ஷன் 3ல் வந்து என்ன கேட்டிருக்காங்க? அதே மாதிரி 2 மார்க் தான். 2 மார்க். அதில் வந்து உங்களுக்கு வந்து கிராமர் கேட்டுருவாங்க. கிராமரு அதில் என்னென்ன கிராமர் கேட்டிருக்காங்க? உங்களுக்கு பங்க்சுவேட் கேட்டிருக்காங்க. பங்க்சுவேட்னா ஃபுல் ஸ்டாப், ஆச்சரியக்குறி அந்த மாதிரி வைக்கிறதா இருக்கும். அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க? செக்ஷன் 4ல் எல்லாருக்கும் ஒரு ஈஸியான ஒரு 2 மார்க் கிடைக்கிற ஒரு கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் ரோடு மேப். ஓகேவா? அடுத்து வந்து பார்ட் 3 5 மார்க் கேட்டிருக்காங்க. ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோவிங் சொல்லி 5 மார்க் கேட்டிருக்காங்க. செக்ஷன் 2ல் அதே மாதிரி தான். அது ஒரு 5 மார்க் தான். இல்லை 5 மார்க் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சில இதில் வந்து போயம் லைன்ஸ் ஸ்டான்ஸாக கொடுத்துட்டு அதோட கொஸ்டின் கீழே கேட்குறாங்க. இல்லை கொஸ்டின் ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 3 உங்களுக்கு ஜாஸ்தியாக 5 மார்க்கும் 2 மார்க் வந்து இங்கே நிறைய இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி போட்டுக்கலாம். இல்லைனா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு செக்ஷன் 3ல் வந்து 5 மார்க்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு 5 மார்க் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு கொஸ்டின் ஆஃப் தட் ஃபாலோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப் வாட்சி பார்த்து நீங்கள் கீழே இருக்கிற கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும். அடுத்து செக்ஷன் 4ல் வந்து 5 மார்க் கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா லெட்ரு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? லெட்ரு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பிக்சர் கொடுத்து இந்த பிக்சர்லேருந்து நீங்கள் என்னெல்லாம் எழுதலாம். அடுத்து வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மேக் நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். மேக் நோட்ஸ் வந்து எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டும் நீங்கள் போட்டுருவீங்க, லெட்டரும் போட்டுருவீங்க. அதை மாதிரி ஒரு படத்தை கொடுத்து உங்களுக்கு இந்த படத்துலேருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி எழுதலாமா? அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு வந்து ஒரு முக்கியமானது மெமரி போயம் எங்கே கொடுத்துருக்காங்க? செக்ஷன் 5ல் தான் 5 மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து 44 கொஷின் வந்து உங்களுக்கு என்னது? ஐடென்டிட்டி அண்டு கரெக்ட் த எரர் இன் ஃபாலோவிங் சென்டென்ஸ். எரர் ஸ்பாட்டிங் கேட்டிருக்காங்க. பார்ட் 4 வந்து 8 மார்க் உங்களுக்கு. ஓகேவா? பார்ட் 4 8 மார்க்குனா என்ன கேட்டிருக்காங்க? 46 கொஸ்டின் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரைட் ஏ பேராகிராஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ் டெவலப்பிங் கின்ஸ். இது வந்து நீங்கள் ஈஸியாக எழுதலாம் உங்களால். ஓகேவா? அடுத்து வந்து ரீட் த ஃபாலோவிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். அந்த பேராகிராஃபை வாசித்து நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலே போதும். லெட்ரு, மேக்கிங் நோட்ஸு, டெவலப்பிங் கின்ஸு, எரர் ஸ்பாட்டிங்கு, கொஸ்டின் ஆன்சர், போயம், ஒன் வேர்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் நல்லா வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து மார்க் வந்து நீங்கள் அழகாக ஸ்கோர் பண்ணலாம். இங்கிலீஷு நான் படிக்க முடியாது அப்படி நினைக்கக்கூடாது. கொஞ்சமாக படிச்சுட்டு போனாலும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சு படிச்சுட்டு போனாலே நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் நல்லா படிங்க, உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா?
நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.